ஹை டு ஆல். நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன கத்துறாங்க அப்படின்றத கேட்போம். நீ வெளிய வந்தனா உனக்கு மைனர் பசங்க 2 பேர் வந்து டிவிக்கேன்னு கத்திட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, நீங்க கிட்டத்தட்ட ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் கூட இல்ல. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அவர் வந்து பீச்ல உக்காந்தா என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் பேசிட்டு இருக்க எனக்கும் ஏன் யார பத்தி அவங்க வந்து பேசினாங்களோ ஜூலி மேடம் உங்களதான் சொல்றேன். சோ என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே அவர் வந்து பீச்ல உட்கார்ந்தாருன்னா ஒருத்தர் கூட ஆபீஸ் போக முடியாது, யாராலையும் ஸ்கூலுக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஜல்லிக்கட்டுல தானே நீங்க இவ்ளோ ஃபேமஸ் ஆனீங்க. அந்த ஜல்லிக்கட்டே தோத்து போற அளவுக்கு சம்பவம் நடக்கும். ம். என்னன்னா காமெடி பண்ணின்னு இருக்கீங்க நீங்க என்னன்னா. பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் யோசிச்சாரு. தரமான சம்பவமா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடியோல டக்குன்னு சந்திச்சிருவோம். டாட்டா.